5, 4, 3, 2, 1. All system activated. Good evening, students. Good to see you again. Hope you feel the same. லாஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டார்ஸ் அண்ட் செலக்டார்ஸ் பார்த்தோம் இல்லையா. இந்த சாப்டர்ஸில் இது வரைக்கும் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்னால் என்னென்னு பார்த்துருக்கோம். அதை கன்ஸ்ட்ரக்டார் செலக்டாரை வச்சு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு தியரிட்டிக்கலாக பார்த்துருக்குறோம். ஸோ இந்த கிளாஸில் என்ன பண்ண போகிறோம்னா ப்ராக்டிக்கலாக அதையும் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் வந்து பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஓகே, லெட் அஸ் கெட் இன் த கிளாஸ். ஓகே, டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 2 சின்ன டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். ரெண்டுமே எப்படிப்பட்டதுன்னா வந்து டேட்டா ரெப்ரசன்டேஷன், அதாவது கொடுக்கப்பட்டிருக்க டேட்டாவை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது, எப்படி கம்ப்யூட்டருக்கு புரிய வைக்கிறது அப்படின்றத பற்றி தான் முதல்ல நம்ம பார்க்க போகிறது. கான்கிரீட் டேட்டா ரெப்ரசன்டேஷன். இதுக்கு உங்கள் புக்கில் என்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்கன்னா, இன் கான்கிரீட் டேட்டா ரெப்ரசன்டேஷன் there is a definition for each known function. கொடுக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் எப்படி இயங்கணும் அப்படின்றது முழுதாக வரையறுக்கப்பட்டிருக்க வேண்டும். இது இப்படி தான் செயல்பட போகுது, இதை தான் செய்ய போகுது அப்படின்றது முதல்ல வந்து தெரிஞ்சிருந்தால் தான் அது என்ன சொல்கிறோம், கான்கிரீட் டேட்டா ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது விஷுவல் திங்கிங் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோட டெஃபினேஷன் பார்த்திங்கன்னா, இன் விஷுவல் திங்கிங் ரெப்ரசன்டேஷன் that is a formation of beliefs and making decision according to what might be pleasing to imagine instead of by appealing reality. உண்மையில் என்ன நடக்குன்றது இல்லாமல் ஆகாய கொட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து நம்மளோட பிலீஃப், நம்மளோட நம்பிக்கையை மட்டுமே வச்சு இது இப்படி ஒர்க் ஆயிரும், அது இப்படி ஒர்க் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, விஷுவல் திங்கிங் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ரெண்டுக்கும் எக்ஸாம்பிளாக வந்து ஒரு வீடியோ இப்போ பார்க்க போகிறோம். அந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வாங்க, இதை பற்றி நம்ம பேசலாம். காலையிலேருந்து தலைக்கால் புரியா மாட்டிக்கிட்டு இருக்கா. நீ கூட தான் லக்கேஜ் மாதிரி வண்டியில ஏறி லக்கேஜ் தானே முத்துப்பாடி. உனக்கு விஷயம் தெரியாதா? நம்ம ஸ்ரீதர் இருக்கான்ல, அவனுக்கு மியூசிக் டைரக்டர் சான்ஸ் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு ரெக்கார்டிங். ஆமா, 3 நாள்ல 4 பாட்டு ரெக்கார்ட் பண்ண போறோம். அதுலயும் ஒரு பாட்டுல 150 வயலின் கதறுது. இதுக்கே வாய புழக்கறியே, 300 ஃப்ளூட் வேற. வாய் வலிக்காதே. அது அவன் ஃப்ளூட், அவன் வாய் வலிச்சா உனக்கு என்ன ஆச்சு? 4 பாட்டுல 2 பாட்டு கிளிக்கானா போதும். 4 கிளிக்காகும்டா. அதுக்கப்புறம் என்ன, 10 கம்பெனி நம்ம கடவாசல வந்து நிக்கும், அதுல 5 கிளிக்கானா போதும். 10 கிளிக்காகும்டா. ஓகே. அதுக்கப்புறம் இது ஆடியோ கடை கிடையாது, ஆடியோ கம்பெனி. நான் சாதாரண முதலாளி கிடையாது, எம்டி. அப்புறம் நானு இவனா இருக்கியா? நீங்க தான் எம்டி எடுத்துக்கிட்டீங்களா? ஜி மாதிரி கொடுங்க. சாப்பிடு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? வாசல்ல இருந்து உள்ள கக்கூஸ் வரைக்கும் ஐயா ஸ்பிளிட் ஏசி போட போறாரு. அப்ப வெளிய இலைய போட்டு 4 பேருக்கு சாப்பாடு போடுவாரு. ஃப்ரீயா இருந்தா நீ வந்து சாப்பிடு. இவங்க கடையில வேணா அரிசி வாங்கிக்கலாமா? சீ, இவங்க கடையில அவன் அரிசி வாங்குவான். சும்மா இருங்கப்பா. வித்தனாலத்தை சுத்தி பார்த்துட்டா உடனே வீடு கட்டினதா அர்த்தமா? முதல்ல வாங்கணும், அப்புறம் தோண்டணும், அதுக்கப்புறம் கட்டணும். பெரிய கோட்டீஸ்வரனா பேசிக்கிறீங்க. ஆமா, போன மாசம் அவனு 150 ரூபா திருப்பி கொடுக்க. இதுல வேற கக்குஸ்ல ஸ்பிளிட் ஏசி போட போறாங்க. ஏன்பா முத்துப்பாண்டி, 150 ரூபாயில அத்தா பெரிய ஆளை கப்புடு அமைக்கிட்டியாப்பா? நீ கூட தான் 30 ரூபா. ஆட்டோ போங்கடே போங்க, எங்க போனாலும் சரி நம்ம கடை அரிசி தான் பொங்கி போட்டு சாப்பிட்டாகணும். வீடியோ பார்த்தீங்களா? எஸ். இப்போ இதில் வந்து 3 பேர் பேசுனாங்க. இதில் 2 பேர் ஒரு சைடு எடுத்துக்கிட்டாங்க, ஒரே ஒரு ஆள் மட்டும் ஒரு சைடு எடுத்துக்கிட்டாரு. 2 பேர் அவங்கவுங்களோட தரப்பை பேசுனாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த 2 பேர் பேசுகிறது பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் வந்து மியூசிக் டைரக்டர் ஆக போகிறார், ஆகலை. ஆனதுக்கப்புறமா மியூசிக் அமைக்க போகிறார். அதுக்கப்புறமா அதில் ஹிட் ஆகணும். ஹிட் ஆனதுக்கப்புறமா அதில் கம்பெனிஸ் வந்து இவங்ககிட்ட வந்து கான்ட்ராக்ட் கேட்கணும். ஆனால் இதெல்லாம் நடந்து முடிச்சிட்ட மாதிரி இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, ஸ்பிளிட் ஏசியில் போட்டு அப்புறம் இந்த அன்னதானம் போடுறது, அன்னதானத்துக்கு எங்கே அரிசி எடுக்கலான்றது வரைக்கும் அவங்க வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது விஷுவல் திங்கிங் இல்லையா? இதெல்லாம் நடந்துட்டால் நான் இப்படியெல்லாம் இருப்பேன்னு சொல்கிறது வந்து விஷுவல் திங்கிங். அப்படி இல்லாமல் அந்த சைடு உள்ளவர் பேசுகிறது பாருங்கள். ஒரு வீடு கட்டினா ஒரு முதல்ல என்ன சொல்கிறார், வாங்கணும், காசு வாங்கணும், அதுக்கப்புறம் நிலத்தை தோண்டணும், தோண்டினதுக்கப்புறமா தான் என்ன பண்ண முடியும், கட்டணும். இதெல்லாம் பண்ணால் தான் நடக்குங்க, இப்படியெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்போ இவர் பண்ணுறது என்னது, கான்கிரீட் டேட்டா ரெப்ரசன்டேஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டாவை எடுத்துக்கிட்டு ஒரு விஷயம் ரியல் லைஃப்பில் நடக்கிறத என்னென்ன பண்ண போகுது அப்படின்றத தெளிவாக பேசினா இது வந்து கான்கிரீட் டேட்டா ரெப்ரசன்டேஷன். அப்படி இல்லாமல் நம்மளோட பிலீஃப் அடிப்படையில் இப்படியெல்லாம் நடந்துருப்பா, நான் இப்படி ஆயிரும்ப்பா அப்படின்னு சொல்லி பேசுவாங்கல்ல, இதெல்லாம் என்னது, விஷுவல் திங்கிங் ரெப்ரசன்டேஷன். வழக்கமாக இந்த 2 மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தடை வச்சு தான் வந்து பெரும்பாலும் ப்ரோக்ராம்ஸ்ன்றது வந்து ப்ரோக்ராமோட டேட்டா வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க.
இதில் விஷுவல் திங்கிங்கிறது வந்து நார்மல் ப்ரோக்ராமர்ஸ்க்கு பெரும்பாலும் யூஸ் ஆகிறதில்ல. ஏன்னா நார்மல் ப்ரோக்ராமர்ஸ்க்கு டேட்டா கொடுக்குறது வந்து அவங்களாம் இமேஜின் பண்ணுறது இல்லை, ஏற்கனவே இன்னொரு ஆள் கொடுக்குறத வச்சு பண்ணணும். அதனால் வந்து எது யூஸ் ஆகாது, விஷுவல் டேட்டா ரெப்ரசன்டேஷன் வந்து அவங்களுக்கு யூஸ் ஆகாது. எதுதான் யூஸ் ஆகும், காங்க்ரீட் டேட்டா டைப் தான் யூஸ் ஆகும். ஸோ அதனால் காங்க்ரீட் டேட்டா டைப்பை வச்சு முதல்ல ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. அப்போ விஷுவல் திங்கிங் டேட்டா ரெப்ரசன்டேஷன் வேஸ்ட்டானா இல்லை சார், அது ஹேக்கிங்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பற்றி நம்ம பாடத்தில் வந்து பெருசாக சொல்லலை. மேபி நம்ம கிளாஸில் வந்து பார்க்கும்போது அதை நேரடியாக நம்ம பேசலாம், ஒரு நாளில் வந்து எலாபரேட்டாக பேசலாம்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற எதை பற்றி மட்டும்தான், காங்க்ரீட் டேட்டா டைப் பற்றி மட்டும்தான். அதில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்ற ஒரு டாப்பிக்கு என்னதுன்றாங்க, ஒரு அல்காரிதம் எழுதுகிறாங்க. அந்த அல்காரிதத்தில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, 2 நம்பர்ஸ் இருக்குது. அப்படித்தானே வழக்கமாக ஒரு ரேஷனல் நம்பருக்கு எது நம்பர் இருக்கும், ஒரு இப்போ 3/4 அப்படின்றது ஒரு ரேஷனல் நம்பர். இதில் மேலே இருக்க 3 அப்படின்றது வந்து நியூமரேட்டார், கீழே இருக்கிற 4 அப்படின்றது டினாமினேட்டார் இல்லையா. ஸோ அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க. இங்கே என்டி அப்படின்னு 2 வேரியபிள் வச்சுக்கிறாங்க. அதை வந்து என்ன பண்ணுறாங்க, நியூமரேட்டார் டினாமினேட்டார் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. இதுக்கான இன்புட்டை எங்கே வாங்கிக்கிறாங்க, கன்ஸ்ட்ரக்டார்லேயே வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 செலக்டார் இருக்குது, நியூமர் டினாம் அப்படின்றது. அதில் ஏதாவது ஒரு நம்பரை கொடுத்தோம்னா அதோட நியூமரேட்டார் எது இல்லை டினாமினேட்டார் எதுன்றதை வெளியே எடுத்து பிரிண்ட் பண்ணும். இது 2 செலக்டார். இதை நம்ம எந்த வகையில் சேர்க்கலாம், இது வந்து கன்ஸ்ட்ரக்டார் என்ன பண்ணணும், செலக்டார்ஸ் என்ன பண்ணணுன்றது தெளிவாக மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ இது விஷுவல் திங்கிங்கில் வராது, எதில் வரும், காங்க்ரீட் டேட்டா டைப்பில் வரும். ஓகே, இப்போ தான் இதைத்தான் நம்ம ப்ரோக்ராமாக எடுத்துக்கிட்டு போகிறோம், ஒரு ப்ராப்ளமாக எடுத்துக்க போகிறோம். இந்த இதை ரேஷனல் நம்பர்ஸ்ன்றது, ரேஷனல் நம்பரை இப்போ ஒரு அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் போட்டிருக்கோம். இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்குது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன சார் அப்படின்னா, லிஸ்ட், டியூபிள்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர், இந்த 3 தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மறுபடியும் சொல்கிறேன், இப்போ நம்ம போட்டிருக்கிறது அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். ஓகே, ஒரு நியூமரேட்டார் டினாமினேட்டார் ஸ்டோர் பண்ணணும். இதை எந்தெந்த வடிவத்தில் ஸ்டோர் பண்ணலாம், இது மெமரி செல்ஸை எப்படி அலோகேட் பண்ணலாம், எந்த மாதிரி அலோகேட் பண்ணால் கம்மியான ஸ்பேஸில் டேட்டாஸ் வந்து உட்காரும், அதுக்கப்புறம் அது சேஃப்டி இருக்கா இல்லையா, இதெல்லாம் வந்து அதை திரும்ப எடுக்கிறது ஈஸியாக இல்லையா, எந்த மாதிரி வச்சா இதெல்லாம் நடக்கும், சேஃப்டியாகவும் திரும்ப எடுக்கிறதுக்கு ஈஸியாகவும் ஸ்டோர் பண்ணுற கம்மியான ஸ்பேஸ்லேயும் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்து அதுக்கு வேறு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணுறோம். அந்த ஸ்ட்ரக்சரை தான் நம்ம என்ன சொல்கிறோம், லிஸ்ட், டியூபிள் அண்டு ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, இப்போ நம்ம ஊரில் கிணறு பார்த்துருப்பீங்க, இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஆனால் வந்து கொஞ்சம் பழைய காலத்து கிணறை போய் பழைய காலத்து கிணறை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன ஷேப்பில் தான் இருக்கும், வட்டமாக தான் இருக்கும். சதுர வடிவிலான கிணறு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன் சார் அப்படின்னா, வட்ட வடிவிலான கிணறுகளில் இடிஞ்சு விழுகிறதுக்கான வாய்ப்பு கம்மி. இடிஞ்சு விழுந்தாலும் அதில் சேதம் ரொம்ப கம்மியாக இருக்கும், அந்த ஸ்ட்ரக்சரோட அமைப்பு. அதே மாதிரி தேன்கூடு நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன், இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் இமேஜ் தெரியும் பாருங்கள். அதில் உள்ள ஒவ்வொரு செல்லும் பார்த்திங்கன்னா ஹெக்ஸகன் இல்லைன்னா அருங்கோண அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹெக்ஸகன் ஷேப்பில் இருக்கும். இந்த ஹெக்ஸகன் ஷேப்பில் ஏன் தேன்கூடு கட்டுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதில் தான் அதிகமான திரவத்தை ஃப்ளூயிடை ஸ்டோர் பண்ணி அதை வந்து லீக் ஆகாமல் பார்த்துக்கிட்டக்கூடிய தன்மை வந்து அந்த செல்லுக்கு தான், அந்த ஷேப்புக்கு தான் இருக்குது. இப்படி ஒவ்வொரு ஷேப்புக்கும் ஒரு தன்மை இருக்குது. அப்போ என்ன மாதிரியான ஷேப்பில் என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சரில் இந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணால் கம்மியான ஸ்பேஸில் செக்யூர்டாக ஈஸியாக வெளியெடுக்கிற மாதிரி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்றதுக்கு தான் வந்து 3 வகையான ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். லெட் மீ ரிப்பீட் இட், லிஸ்ட், டியூபிள் அண்டு ஸ்ட்ரக்சர். பார்க்கலாமா? ஸோ நமக்கு இங்கே என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர் தேவைப்படுதுன்னா, ரெண்டு நம்பரை ஸ்டோர் பண்ணணும். ஒன்று என்னது நியூமரேட்டார், இன்னொன்று டினாமினேட்டார். இந்த 2 நம்பரையும் சேர்த்து அவங்க என்ன பேர் சொல்கிறாங்கன்னா பேர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வாட் அவர் ப்ராப்ளம் இஸ் டு ஸ்டோர் எ பேர் ஆஃப் நம்பர்ஸ் இல்லையா. இதுக்கு என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் பயன்படுது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ த ஃபஸ்ட் வே டு இம்ப்ளிமெண்ட் த பேர் இஸ் கால் வாட், லிஸ்ட். ஸோ வாட் இஸ் அ லிஸ்ட் சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கொஞ்சம் பழைய கிளாஸ் ஞாபகம் பற்றி பாருங்கள். 11th நம்ம அரேன்னு ஒரு கான்செப்ட் படிச்சிருப்போம். அரேன்றது என்ன பண்ணும், ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இன்டிஜர் a of 10 அப்படின்னு சொல்லி போட்டோம்னா ஏன்றது அரே, அதில் 10 நம்பர்ஸ் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். 10 நம்பர்ஸ் என்ன டைப்பாக தான் இருக்கும், இன்டிஜராக தான் இருக்கும். இதை நீங்கள் மேலே உள்ள எக்ஸாம்பிளில் பார்க்கலாம், 11th புக்லேருந்து எடுத்து போட்டிருக்கிறேன்.
இதே மாதிரி இதைத்தாங்க அல்கரத்தில் என்ன சொல்கிறோம், லிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் அந்த 11th பார்த்த அரேக்கும் அல்கரத்தில் பார்க்குற லிஸ்ட்டுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, அரேயில் ஒரே டேட்டா டைப் தான் ஸ்டோர் பண்ண முடியும். இன்டிஜர் ஏ ஆஃப் 10ன்னா அந்த 10 நம்பர்ஸும் என்ன தான், இன்டிஜர் தான். ஆனால் லிஸ்ட்டில் வேறு வேறு வகையான டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். இதை நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற எக்ஸாம்பிளில் தெரிஞ்சுக்க முடியும். சரி, புக்கில் உங்களுக்கு லிஸ்ட்டுனா என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, a list can be constructed by placing expression within a square brackets and separated by comma. ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே என்னென்ன எழுத முடியுமோ அதெல்லாம் எழுதி, அதில் நிறைய வேல்யூஸ் எல்லா வேல்யூஸையும் தனியாக எழுதி, ஒவ்வொரு வேல்யூவையும் வந்து கமாவால் செப்பரேட் பண்ணி வச்சு அதை ஒரு வேல்யூக்குள்ளே ஸ்டோர் பண்ணுறோம்னா அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க, லிஸ்ட். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா LST அப்படின்னு சொல்லி ஒரு பேர் கொடுத்துருக்கோம், ஒரு வேரியபிள் கொடுத்துருக்குறோம். ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன கொடுத்துருக்கோம், 1, ABC, 13.5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதில் 1ன்றது இன்டிஜர், ABCன்றது ஸ்ட்ரிங்கு, 13.5 அப்படின்றது ஃப்ளோட். வேறு வேல்யூஸ் பரவாயில்ல, ஏன்னா அந்த லிஸ்ட்டில் என்ன பண்ணிக்கலாம், வேறு கைண்ட் ஆஃப் வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணலாம். ஆனால் இது எதுக்குள்ளே இருக்குது, ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது. 1, ABC, 13.5 இந்த 3 வேல்யூஸும் எதால் பிரிக்கப்பட்டிருக்கு, கமாவால் பிரிக்கப்பட்டிருக்கு. இப்படி பிரிக்கப்பட்டிருந்தால் அதன் பேர் என்ன, அந்த LST அப்படின்றதோட பேர் என்ன, இட் இஸ் அ லிஸ்ட். ஸோ மறுபடியும் டெஃபினேஷன் சொல்கிறேன். லிஸ்ட் கேன் பி கன்ஸ்ட்ரக்டட் பை placing various kind of expressions within a square bracket and it is separated by commas. இப்போ இதில் உள்ள 1, ABC, 13.5 இதெல்லாம் என்னென்னு சார் சொல்கிறாங்க, லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய லிட்டரலான வேல்யூஸ். அதனால் அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, லிஸ்ட் லிட்ரல். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி வேல்யூ வித்தின் அ லிஸ்ட் இஸ் கால்டு வாட், லிஸ்ட் லிட்ரல். ஓகே சார், இப்போ இந்த லிஸ்ட் லிட்ரல்னால் எப்படி அக்சஸ் பண்ணுறது, எப்படி டேட்டா உள்ளே கொண்டு போய் வைக்கிறது, தேவைப்பட்டால் எப்படி மாற்றுறது, இல்லை தேவைப்பட்டால் எப்படி அழிக்கிறது, இதெல்லாம் கேட்கலாம் இல்லையா, அக்சஸிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கு 2 மெத்தட் இருக்குது. there are 2 ways to access a list literals. sorry not a there are 2 ways to access the list literals. The first one and the familiar one is called multiple assignments. We can assign list values to multiple variables in a single expression. இதில் நீங்கள் ஸ்க்ரீனில் தர்ற எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதில் என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம எக்ஸ் முதல்ல லிஸ்ட்டில் வந்து வேல்யூ கொடுத்துக்கிறோம். LST அப்படின்ற லிஸ்ட்டில் வந்து என்ன வேல்யூஸ் இருக்குது, 10, 20 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆப்வியஸ்லி 10 அப்படின்றது எந்த இண்டெக்ஸில் இருக்கும், ஈச் அண்ட் எவ்ரி அரே வேல்யூ, ஈச் அண்ட் எவ்ரி லிஸ்ட் வேரியபிள் இண்டெக்ஸ் வேல்யூ ஸ்டார்ட்ஸ் வித் 0. So LST of 0 is equal to 10 and LST of 20, LST குள்ளே இருக்க 20யோட இண்டெக்ஸ் என்னது, 1. இதை நம்ம அடுத்த வரையில் என்ன பண்ணணும், x, y is equal to LST அப்படின்றதும். அப்போ LSTக்குள்ளே உள்ள மொதல் வேரியபிள் எங்கே போய் உட்காருது, எக்ஸில் போய் உட்காருது. LSTக்குள்ளே ரெண்டாவது வேரியபிள் 20 எங்கே போய் உட்காருது, ஒயில் போய் உட்காருது. இப்படி ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் மல்டிபிள் அசைன்மெண்ட்ஸ் பண்ணுறதுனால இதுக்கு பேர் என்னது, மல்டிபிள் அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்படி நம்ம அதில் உள்ள வேல்யூஸை தனித்தனியாக எடுத்து நம்ம பயன்படுத்த முடியும். இது மொதல் மெத்தட். இந்த மொதல் மெத்தடில் நம்ம இண்டெக்ஸை யூஸ் பண்ணவே இல்லை, ஜஸ்ட் கொடுத்தோன்னா அதில் உள்ள வேல்யூஸ் வந்து உட்காந்துரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே நம்ம சொல்லணும்னா, இப்போ LST is equal to 10, 20, 30, 40 இருக்குது. இப்போ நம்ம மறுபடியும் x, y is equal to list அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா மொதல் 2 வேல்யூ வந்து உட்காரும், அடுத்த வேல்யூ சும்மா அங்கேயே தான் இருக்கும், அது மாற போகிறது இல்லை. அதனால் ஆனால் இதில் என்ன தேவையில்லை, இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அண்ட் த செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெத்தட் இஸ் எலமெண்ட் செலெக்ஷன் மெத்தட். எலமெண்ட் செலெக்ஷன்றது வந்து நம்ம C++ல் பண்ண மாதிரி இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்து பண்ணுறது தான். இதை நீங்கள் ஸ்க்ரீனில் தர எக்ஸாம்பிள் பார்க்கலாம். LST of 0 அப்படின்னு மட்டும் கொடுத்தா போதும். அப்போ என்ன வேல்யூ வந்துடும், 10 அப்படின்ற வேல்யூ வந்துடும். இதை வந்து நம்ம மாற்றி கொடுக்கலாம். x is equal to LST of 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா எக்ஸுக்குள்ளே என்ன வேல்யூ போய் உட்காரும், 10 அப்படின்ற வேல்யூ உட்காரும். அப்புறம் y is equal to LST of 1 அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா எந்த வேல்யூ போய் உட்காரும், 20ன்ற போய் உட்காரும். அப்போ எந்த வேல்யூவை கொடுக்கணும், இது வந்து ஆர்டர் மாற்றி நான் ஸ்டோர் பண்ணும்போது தான் எது தேவைப்படுது, ஏன்னா இண்டெக்ஸ் வந்து பண்ணணும், இண்டெக்ஸ் தேவைப்படுது. இதைத்தான் அப்படி சொல்கிறாங்க. இதை இண்டெக்ஸ் சொல்லி பண்ணுறதுனால இது என்ன சொல்கிறாங்க, எலமெண்ட் செலெக்ஷன் மெத்தட். ஏன்னா எந்த எலமெண்ட்டை கொடுக்கணும்னு நம்ம தீர்மானிக்கிறோம். இது அதுவே தீர்மானிச்சு வரிசையாக எக்ஸ் முதல்ல இருக்கியா முதல் இது போய், ஒய் ரெண்டாவது இருக்கியா ரெண்டாவது போய் அப்படின்னு சொல்லி அப்படி இல்லை, எக்ஸுக்கு ரெண்டாவது வேல்யூ எல்லாம் நான் சொல்ல முடியும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு LST of 1ன்னு கொடுத்துட்டோம்னா எங்கே போயிடும், முதல் வேல்யூ, ரெண்டாவது இருக்க வேல்யூ எங்கே போயிடும், 20ன்ற வேல்யூ எங்கே போயிடும், எக்ஸுக்கு போயிடும். ஸோ எந்த எலமெண்ட் போகணும்னு நான் செலக்ட் பண்ணுறதுனால இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, எலமெண்ட் செலெக்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி அக்சஸ் பண்ணாலும் LST of 10, 20 அப்படின்றது என்ன தான், பேர் இல்லையா. அப்போ நம்ம எதை சாதிச்சிட்டோம், லிஸ்ட்டு மூலமாக
நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை ஸ்டோர் பண்ணுறதை நம்ம சாதிச்சிட்டோம். இதைத்தான் என்ன சொல்கிறாங்க, எனி வே ஆஃப் bundling together the two values into one is called what? Pair. And the list are the very common way to do so. Hence, list can be also called as what? Pair. அதாவது என்னென்னா, என்ன பண்ணியாவது ஒரு 2 வேல்யூவை ஒன்றா சேர்த்துட்டிங்கன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லலாம்? பேர் அப்படின்னு சொல்லலாம். அப்படி பண்ணுறதுக்கு ரொம்ப காமனான மெத்தட் எது? லிஸ்ட்டு தான். லிஸ்ட்டில் 10-15 வேல்யூ ஸ்டோர் பண்ணாலும் ஆனால் 2 வேல்யூ மட்டும் வச்சுருக்கிற லிஸ்ட்டை நம்ம என்னன்னு சொல்லலாம்? பேர் அப்படின்னு சொல்லலாம். ஹென்ஸ் we implemented the pair into the first method called list. இல்லையா? நம்ம லிஸ்ட்ன்ற மெத்தடை யூஸ் பண்ணி எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம்? பேர்ன்ற கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். இப்போ ரெண்டாவது பார்க்குறதுக்கு முன்னாடி இதை பேராக மாற்றுறதுக்கான ரெப்ரசன்டேஷன் போட்டிருக்கிறாங்க. இந்த ரெப்ரசன்டேஷன் சீடோ கோடை வந்து ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம். அதில் என்ன போட்டிருக்கிறாங்க? ரேஷனல் அப்படின்ற ஒரு கிளாஸ் இல்லைன்னா ஒரு லிஸ்ட் இருக்குது. அதுக்குள்ளே ND அப்படின்ற 2 வேல்யூ இருக்குது. நியூமரேட்டர் டினாமினேட்டர். அதுக்குள்ளே வந்து 2 செலக்டார் இருக்குது. அது கன்ஸ்ட்ரக்டார் வந்து டைரெக்டாகவே எதை ரிட்டர்ன் பண்ணிடுது? எண்ணையும் டியையும் ரிட்டர்ன் பண்ணிடுது. அதுக்கப்புறம் 2 செலக்டார் போட்டுக்கிறாங்க, நியூமர் டினோம் அப்படின்னு. ஆனால் அதில் NDன்னு இல்லாமல் எக்ஸ்ன்னு இருக்கே சார் அப்படின்னா, எக்ஸ்ன்றது ஆப்ஜெக்ட். எக்ஸ்ன்றது ரேஷனல் அப்படின்ற ஒரு டேட்டா டைப்புக்கான ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே எக்ஸுக்குள்ளே என்ன இருக்குது? ஒரு எண் இருக்குது, ஒரு டி இருக்குது. அப்போ எக்ஸ் ஆஃப் 0 அப்படின்னா எது ஸ்டோர் ஆகும்? எது பிரிண்ட் ஆகும்? எண் வரும். எக்ஸ் ஆஃப் 1ன்னு கொடுத்தா எது வரும்? டினாம். அதனால தான் வந்து நியூமரில் வந்து எக்ஸ் ஆஃப் 0வும் டினாமில் வந்து எக்ஸ் ஆஃப் 1ஐயும் வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறோம். ஹென்ஸ் வி இம்ப்ளிமெண்டட் த கான்செப்ட் பேர் இன் டு த ஸ்ட்ராட்டஜி லிஸ்ட். லெட் அஸ் கெட் இன்டு த நெக்ஸ்ட் செஷன் கால்ட் டியூபல். இந்த பழைய காலத்து சினிமாலெலாம் பார்த்திங்கன்னா வந்து டபுள் ஆக்ட் கொடுக்கும்போது 2 பேருக்கும் வந்து வித்தியாசம் காட்டுறதுக்காக ஒரே ஹீரோ டபுள் ஆக்ட் கொடுக்குறாரு அப்படின்னா வித்தியாசம் காட்டுறதுக்காக ஒரு சில மேனரிசம்ஸ் பண்ணுவார். இல்லை ஒரு ஆள் கருப்பாக இருப்பார், ஒரு ஆளுக்கு வந்து ஏதாவது அடிபட்டிருக்கும், ஏதாவது தழும்பு இருக்கும், இல்லை மறு வச்சுருப்பார், மச்சம் வச்சுருப்பார், இந்த மாதிரி காட்டுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் லிஸ்ட்டும் டியூப்லும் கிட்டத்தட்ட ஒன்று தான். லிஸ்ட்டை பார்த்தாலும் டியூபில் பார்க்க வேண்டியதில்லை. ஆனால் சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஒரு சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் இங்கே வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் வந்து பெரிய வேரியேஷன் அப்படின்றது இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, லிஸ்ட்டை கம்பேர் பண்ணி எதை படிக்கிறோம்? டியூபில் வந்து படிக்க போகிறோம். ஆனால் டியூபிள் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப செக்யூர்டானது. அது எப்படி சார்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. அந்த வீடியோக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், டியூபில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகேங்களா? Daxos. What a pleasant surprise. This morning's full of surprises, Leonidas. You've been tricked. There'll be more than a few hundred. This is a surprise. Silence. We heard Sparta was on the warpath. We were eager to join forces. If it is blood you seek, You're welcome to join us. But you bring only this handful of soldiers against Xerxes? I see I was wrong to expect Sparta's commitment to at least match our own. doesn't it? You, there. What is your profession? I'm a potter, sir. And you, Arcadian, what is your profession? Sculptor, sir. You? Blacksmith. Spartans! What is your profession? You see, old friend, I brought more soldiers than you did. ஓகே, சீன் பார்த்துருவீங்க. உங்களுக்கு தெரியும் நம்புகிறேன். இது 300 அப்படின்ற ஒரு படத்துலேருந்து வந்தது. தமிழில் 300 பருத்தி வீரர்கள் அப்படின்ற பேரில் வந்து போட்டிருந்தாங்க. அந்த சீன் புரியாதவங்களுக்கு நான் தமிழில் முதல்ல சொல்லிடுறேன். 2 குரூப் ஆஃப் பீப்புள் மீட் பண்ணிக்கிறாங்க. 2 பேருமே வந்து பெர்ஷியன் ஆர்மியை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். பெர்ஷியன் ஆர்மி ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பெரிய ஆர்மி, லட்சக்கணக்கான வீரர்கள் சேர்ந்த ஒரு ஆர்மி தான் வந்து பெர்ஷியன் ஆர்மி. உலகத்திலே ஒரு காலகட்டத்தில் ரொம்ப பெரிய ஆர்மி அது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கிட்டத்தட்ட இந்த பக்கம் ஒரு 300 பேர், அந்த பக்கம் வந்து ஒரு 1000 பேர் இருக்கிறாங்க. இவங்க வந்து போய் சண்டைக்கு போகிறேன் அப்படின்றாங்க. அதில் ஒருத்தர் சொல்லலாம், நீ வந்து என்னென்ன ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து பெரிய படையை திரட்ட வேண்டியதானே, ஏன் 300 பேர் போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உங்கள்கிட்ட வந்து சோல்ஜர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவர் திரும்ப கேட்குறாரு, படைத்தலைவன்கிட்ட கேட்கல, எதிர்ப்படை தலைவன்கிட்ட வந்து கேட்குறாரு. தலைவன்கிட்ட இல்லை, அந்த படையில் உள்ள ஆள்கிட்ட கேட்குறாரு. ஒவ்வொரு தட்டியா, நீ என்ன வேலை பார்க்குற, நீ என்ன வேலை பார்க்குற, நீ என்ன வேலை பார்க்குற அப்படின்னு.
அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, நான் பாட்டர். பாட்டர் அப்படின்றவங்க வந்து குயவர்கள், மண்பானை செய்கிறவங்க. ரெண்டாவது என்ன சொல்கிறாரு, ஐம் ஸ்கல்ப்சர், நான் சிற்பி. மூணாவது சொன்னால் பிளாக் ஸ்மித், இரும்பு கொள்ளர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் அதே இது திரும்பி தன்னோட படையை பார்த்து ஸ்பார்டன்ஸ் உங்களோட தொழில் என்னென்னா, அவங்க தொழிலை கூட சொல்லலை, அவங்க வந்து சத்தம் போடுறாங்க. தட் மீன்ஸ் என்ன, நாங்கள் போர் வீரர்கள். அவங்கள அசைக்க முடியாது. அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க பார்ட்டை புரிஞ்சுக்கிட்டவங்க. அப்போ தான் அவர் திரும்பி சொல்கிறாரு, நீ கூட்டு வந்ததை விட நான் அதிகமான போர் வீரர்களை கூட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. உண்மைதானே? எத்தனை பேர் போருன்றது முக்கியம் இல்லை, அவங்க எவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்க, ஒருத்தர் விட்டு கொடுக்காம இதாக இருக்காங்க, செக்யூர்டாக இருக்காங்கன்றது தான் முக்கியம். இதில் நம்ம முதல்ல கேள்வி கேட்ட அந்த ஆளோட குரூப் வந்து எப்படி சொல்லலாம், லிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா எனிபடி கேன் பி ரீப்ளேசபிள். ரெண்டாவது பார்த்த அந்த ஸ்பார்டன் ஆர்மி பார்த்திங்கன்னா வந்து அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், டியூபிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஏன்னா டியூபிளில் லிஸ்ட்டுக்கும் டியூபிளுக்கும் என்ன வித்தியாசம்னு பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, அதுக்காக தான் சொல்லேன். டியூபிளில் ஒரே ஒரு வித்தியாசம் தான், என்ன 2-3 வித்தியாசம் இருக்குது. அதில் முக்கியமான வித்தியாசம் என்னென்னா, டியூபிளில் நீங்கள் கொடுத்த வேல்யூவை மாற்ற முடியாது. லிஸ்ட்டில் வந்து ஒரு வேல்யூ நீங்கள் கொடுக்கலாம், அதை அழிக்கலாம், இல்லை மாற்றிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதில் வந்து என்ன, லிஸ்ட் ஒரு வேல்யூ கொடுத்துருப்போம், 1 ABC 13.5. அதுக்கப்புறம் என்ன பண்ணிப்போம், லிஸ்ட் ஆஃப் 1ஓட வேல்யூ வந்து நான் மாற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக மாறிடுது. அதுக்கடுத்து பிரிண்ட் பண்ணி பார்த்தோன்னா அந்த வேல்யூ மாறுது. ஆனால் அதே இது இப்போ ஸ்க்ரீனில் பாருங்கள், டியூபிளுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். நான் வேல்யூ மாற்றினோம்னா எனக்கு மாறாது, என்ன தான் வரும், எரர் தான் வரும். ஸோ ஒன்ஸ் எ வேல்யூ ஃபிட்டட் இன் டு த டியூபிள் கேனாட் பி ரீப்ளேஸ்டு. அதுக்கான பொசிஷன் தான், அதை ஒன்ஸ் கொடுத்துட்டா மாற்றவே முடியாது. இட் ஆல்சோ சோல்ஜர், இட் ஆல் த அந்த வேல்யூஸ் எல்லாமே சோல்ஜர்ஸ் மாதிரி தான், அதோட இடத்துல ஃபிட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் அதை செக்யூர்டு மாற்றவே முடியாது. இந்த மாதிரி இருக்கிறது தான் என்ன சொல்கிறோம், டியூபிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரி, அதுக்கு இதுக்கும் வேறு ஏதாவது வித்தியாசம் இருக்கா சார்? அந்த இது சொன்னீங்க சார், 2 ஹீரோன்னா ஒருத்தர் வந்து மச்ச வச்சுட்டு வருவார், அந்த மாதிரி எதுவும் வித்தியாசம் இருக்கான்னா, எஸ் இருக்குது. நம்ம வந்து லிஸ்ட்டில் என்ன போட்டோம், ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டோமா, டியூபிள் என்ன பண்ணோம், கர்வ்டு ப்ராக்கெட் போடும். ஓகேயா? இதுதான் பேசிக்காக அந்த உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க போகிற விஷயம் இவ்வளோதான். இதை இப்போ நம்ம புக்கில் உள்ள டெர்ம்ஸில் பார்க்க போகிறோம். ஓகேவா? உங்கள் புக்கோட டெஃபினேஷன் படி, எ டியூபிள் இஸ் அ comma separated sequence of values which is surrounded by parenthesis என்றது நார்மலான ஒரு bracket. Tuple is almost similar to list, but the difference between them is you cannot change the value from a tuple which is already stored. Okay sir, right. இதோட புரிஞ்சிருச்சு. அப்போ இதை அக்சஸ் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட், நீங்கள் அங்கே பார்த்த 2 மெத்தடுமே பயன்படுத்தலாம். அதில் அக்சஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தடு பார்த்தோம், மல்டிபிள் அசைன்மெண்ட்ஸ் அண்டு எலமெண்ட் செலெக்ஷன் மெத்தட் ரெண்டையுமே பயன்படுத்தலாம். உங்களுக்கு கீழே என்ன கொடுத்துருக்காங்க, எலமெண்ட் செலெக்ஷன் மெத்தட் வந்து புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க, அது ஸ்க்ரீன்லேயும் போட்டிருக்கிறேன். எலமெண்ட் செலெக்ஷனில் இதில் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்னா, இப்போ வந்து இண்டெக்ஸ் போடுறதுக்கும் டியூபில் எதை தான் போடுவோம், ஸ்கொயர் ப்ராக்கெட் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் நார்மலாக இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணுவோம், parenthesis. ஆனால் ஒரு டியூபிளில் உள்ள ஒரு எலமெண்ட்டை மட்டும் நீங்கள் பிக் பண்ண போகிறீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன தான் போட்டாகணும், ஸ்கொயர் ப்ராக்கெட் தான் போட்டாகணும். ப்ளீஸ் இதில் எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து கேட்டுருங்க, ஓகேங்களா? ஏன்னா இது லேசாக குழப்புற மாதிரி இருக்கும். மறுபடியும் ஒரு தெளிவாக சொல்லுறேன். இஃப் யூ ஆர் கோயிங் டு இனிஷியலைஸ் அ டியூபிள் யூ வில் யூஸ் parenthesis. But if you are going to select a particular element in a tuple, you should use square bracket as you use in the list. ஓகே சார், லிஸ்ட்டு முதல்ல பார்த்தோம். லிஸ்ட் என்ன பண்ணோம், வேல்யூஸை உள்ளே வச்சுக்கும், வேறு டைப்பாக இருந்தாலும் உள்ளே வச்சுக்கும். அதை நம்ம எப்போ மாற்றினாலும் மாற்றலாம், செக்யூரிட்டி கிடையாது. அப்புறம் டியூபிள் பார்த்தோம். டியூபிள் வந்து மல்டிபிள் வேல்யூஸை உள்ளே வச்சுக்கும். ஆனால் என்ன பண்ண முடியாது, ஒன்ஸ் வச்ச வேல்யூவை என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது, செக்யூர்டாக இருக்குன்னு பார்த்தோம். ஆனால் இன்னும் இதில் ஒரு குறை இருக்குது. என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 2 நம்பர் மட்டும் இல்லாமல், நியூமரேட்டர் டினாமினேட்டர் மட்டும் இல்லாமல் நிறைய வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இப்போ நம்மளோட மிஷினை தாண்டி கொஞ்சம் போகிறோம். எது நம்ம மிஷின் பேர் அப்படின்றத கொடுக்குறதா, அதை தாண்டி நிறைய வேல்யூஸை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சனோட இன்ஃபர்மேஷன் வச்சுக்கோங்களேன், இல்லை மல்டிபிள் பர்சன்ஸோட இன்ஃபர்மேஷன் வச்சுக்கோங்களேன். ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ஒரு பர்சனோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அவரோட ஐடி நம்பர், ரோல் நம்பர், இல்லை இமெயில் ஐடி, இந்த மாதிரி வந்து ஒரு 100 பேர் 200 பேருக்கு நான் ஸ்டோர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாத்தையும் லிஸ்ட்டில் யூடியூப்லேயும் ஸ்டோர் பண்ண முடியும். ஆனால் எது யாரோடதுன்னு எப்படி கண்டுபிடிக்கவே முடியாது, கஷ்டம் இல்லையா? அப்போ இதுக்கு மாற்று வழி தேவைப்படுது. என்ன சார் அப்படின்னா, லிஸ்ட்லேயும் டியூபிள்லையும் ஒவ்வொரு வேல்யூக்கும் இண்டெக்ஸ் நம்பர் தான் கொடுத்தாங்க. அந்த நம்பரு வேலை ஒரு நேம் கொடுக்க முடிஞ்சால், வாட் இஃப் ஐ கால் பர்சன் டாட் கந்தசாமி இஸ் ஈக்குவல் டு, இல்லை கந்தசாமி டாட் நேம் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ
இந்த கந்தசாமி டாட் லாஸ்ட் நேம் இஸ் ஈக்குவல் டு ஒரு வேல்யூ, கந்தசாமி டாட் ஐடி இஸ் ஈக்குவல் டு சம் நம்பர், இந்த மாதிரி ஒரு வேல்யூ கொடுக்கணும். அது நான் வேல்யூக்கு பதிலாக இப்போ கந்தசாமி ஆஃப் 0 கந்தசாமி ஆஃப் 1க்கு பதிலாக நான் வந்து நேம் கொடுக்க முடிஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சா, ஓகே இட்ஸ் அ ஃபேசினேட்டிங் ஐடியா, கோ த்ரூ இட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி ஒரு லிஸ்ட்டுக்கோ டியூப்லுக்கோ உள்ள வேல்யூஸ்க்கு வேல்யூக்கு பதிலாக ஒரு நேம் கொடுக்க முடிஞ்சால் அதுக்கு பேர் தான் என்னது ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றது தான் வந்து ஒரு சீடோ கோடாக நீங்கள் பார்க்குறீங்க. ஓகே சார், ஸ்ட்ரக்சர் எனஃபா அப்படின்னா இல்லை, அது வந்து டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனை முழுசாக வந்து உண்டு பண்ணாது நமக்கு தெரியும். பிகாஸ் ஸ்ட்ரக்சர்ன்ற கான்செப்டில் டேட்டா தனியாக இருக்கும், ஃபங்க்ஷன் தனியாக இருக்கும். அப்போ என்ன பண்ண முடியும், அப்போ தான் வந்து எந்த கான்செப்ட் வருது, ஊப்ஸ் அப்படின்ற கான்செப்ட் வருது. The concept structure which is available in the OOPS concept is called what? Class. இதைத்தான் நம்ம OOPS கான்செப்டில் என்ன சொல்கிறோம், கிளாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எதுக்கு பயன்படுது, டு ஸ்டோர் மல்டிபார்ட் வேல்யூஸ் which are not valued, which are named. ஒவ்வொரு பார்ட்டுக்கும் நம்ம நம்பர் கொடுக்கல, என்ன கொடுக்க போகிறோம், நேம் கொடுக்க போகிறோம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம், ஒரு கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸோட நேம் பர்சன், அது கிரியேஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க, அது கன்ஸ்ட்ரக்டார் கீழே வந்து ஒரு டேட்டா மெம்பர்ஸ் இருக்குது, என்னது ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஐடி அண்ட் இமெயில் இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான ஃபங்க்ஷன்ஸ் நான் எழுதிக்கலாம், அதை ஆப்ரேட் பண்ண முடியும். இதன் மூலமாகவும் நான் வந்து எதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், பேர் அப்படின்றத இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ we have achieved the data abstraction through 3 various strategies which are called list, tuple and structure, as well as also known as what, class. இதைத்தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதோட இந்த சாப்டர் முடிஞ்சது. we shall meet in the next session with new chapter. ஓகேங்களா? Thanks for your time. Take care. Bye. All systems operational. Disconnecting.